ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். ஜனவரி 9 ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி, விஜய் வெர்சஸ் சிவகார்த்திகேயன், சிஷியன் வெர்சஸ் தொண்டன். இதை நீங்கள் எப்படிலாம் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த போராட்டங்கிறது, இந்த மோதலுங்கிறது அது உருவானதா இல்லைனா உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயன் அவர்கள் துப்பாக்கி கொடுத்தாரு, இப்போ சிவகார்த்திகேயன் பலத்த அவர்களை மிதிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது என்னை பொறுத்த மட்டும் ஒரு உண்மையான காரணமாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை. இன்னும் வகையில் சொல்லப்போனால் இது பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன் சொல்கிறத தவிர டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு சொல்லலாம். ஏன்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகேங்கிறது தான் உண்மையான களத்தில் ஒரு மோதலாக இருக்க போது ஜனவரி 9 அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2 சித்தாந்தங்கள், 2 ஐடியாலஜி, இவைகள் படங்கள் என்பதை தாண்டி 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கப்பட போகிறது. அதான் அதுக்கான நிஜமும் கூட. பட் இது எந்த வகையில் தாக்கல் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம் இது. நம்ம என்னதான் சொன்னாலுமே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்களும் இருந்திருக்காங்க விஜய் போன்றே. ஆனால் அவர்கள் அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் உருவாயிருக்காங்க. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு எம்ஜிஆர், ஒரு சிவாஜி, ஒரு ரஜினி, அதுக்கப்புறம் விஜய். கண்டிப்பாக விஜய் பண்ண பிறகு கண்டிப்பாக அந்த இடத்துல கண்டிப்பாக இன்னும் சில நடிகர்கள் உருவாகுவாங்க. அவங்களுக்கான பெரிய மார்க்கெட் கண்டிப்பாக வரதான் போகுது. அது உருவாக்கலைன்னா கூட தமிழ் சினிமா உருவாக்கும். இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்களும், திரையரங்க உரிமையாளர்களும், இங்கே இருக்கக்கூடிய மற்ற சினிமாவில் ஒர்க் பண்ணுற மித்த பெரிய பெரிய ஆளுமைகள், இலுமினாட்டிஸ் கண்டிப்பாக அதை உருவாக்குவாங்க. ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக படம் போனியாகும். கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அஜித் விஜயா இருக்கட்டும், இல்லைனா சிம்பு தனுஷா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல ரைவல்ரிஸ் உருவாக்கினா மட்டும்தான் அந்த படம் நல்லா இருக்குங்கிறத தாண்டி நம்ம ஒரு ஃபேன் மேனியால, ஒரு கிரேஸ் மேனியால கண்டிப்பாக ஒரு படத்தை பார்ப்போம். அந்த படம் ஓடும். இதுதான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு. நம்ம இங்கே இருக்கக்கூடிய ரைவல்ரியை மட்டும் உருவாக்கி, நான் இவர் ஆளுப்பா, நான் அவர் ஆளுப்பா, அதனால் அந்த படம் ஓடணுமே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அந்த படத்தை ஓட்டுறோமே தவிர, அதுக்குள்ளே இருக்கிற கதையையோ, அதுக்குள்ளே இருக்கிற நடிப்பு திறனையோ நம்ம மறந்துடுறோம். இதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. அதனால தான் தமிழ் சினிமா தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. கேரளா மாதிரியான சினிமாவோ, தெலுங்கு சினிமாவோ நம்மளை தாண்டி போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாள்ல கர்நாடகா சினிமா கூட நம்மளை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரகாசமாக இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். பட் சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அளவுக்கு சிவகார்த்திகேயனுக்கு மார்க்கெட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அவர் வளர்ந்து வர நடிகரே தவிர வளர்ந்த நடிகர் கிடையாது. பட் இருக்கக்கூடிய டிஎம்கே பவர்னாலையும், ஒரு ரெட் ஜெயண்ட்டினோட ஹோல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. அவங்ககிட்ட தியேட்டர்ஸ் இருக்குது. அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஜனநாயகனுக்கு குறைச்சல் கொடுத்து பராசக்தியை மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி பெறதுக்கான எல்லா வழியும் செய்வாங்க. விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் ஜனநாயகங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரின்சிபலா, ஒரு கொள்கை ரீதியான படமான்னு கேட்டால் இல்லை. பட் கண்டிப்பாக விஜய் ரீதியான ஒரு எமர்ஜென்சி கொடுக்க போகுது. அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு இந்த சினிமா உதவ போகுது. இந்த அரசியல் வாழ்க்கைனால தான் சினிமா வாழ்க்கையினால தான் இந்த அரசியல் வந்துச்சு அப்படிங்கிறது சொன்னா மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இந்த சினிமானால தான் விஜய் அவர்களுக்கு ஒரு அவர் ஏற்கனவே சொன்னார்ல, நாங்கள் ஏற்கனவே வீட்டுக்குள்ளே போயிட்டோங்கிறது. அது சினிமானால மட்டும் தான் நடந்துச்சு. சினிமானால மட்டும் தான் விஜய் அவ்வளோ ஃபேமஸாக இருக்காரு. அதனால் மட்டும் தான் ஒரு பாண்டிங் இருந்துச்சு. இதை நான் விஜயோட மட்டும் பொருத்தி பார்க்கல. எம்ஜிஆருக்கும் அதே தான், விஜயகாந்த் அவர்களுக்கும் அதே தான். பட் ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கக்கூடிய பராசக்தி படம் என்ன சொல்ல போகுதுன்னா, டிஎம்கேவோட கொள்கையை பேச போகுது. இந்திய எதிர்ப்புங்கிற ஏற்கனவே டிஎம்கே உருவான காலத்தில் இருந்த ஒரு பிரச்சனைகளை பேச போகுது. இது டிஎம்கேக்கு கண்டிப்பாக ப்ளஸ். அது மூலியமா கண்டிப்பாக டிஎம்கே டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த பராசக்தி படம் இருக்க போகிறதுனால எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் இருக்கக்கூடிய டீமை பார்த்தாலுமே தெரியும். இங்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்களா இருக்கட்டும், இல்லை இங்கிட்டு இருக்கக்கூடிய சுதா கொங்காரா, சிவகார்த்திகேயன் அவர்கள், ரெட் ஜெயண்ட்டா இருக்கட்டும், கண்டிப்பாக இது ஒரு குறிப்பிட்ட காரணத்த தெரிவிக்க போகுதுங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இங்கே நம்ம பார்க்க போகிற நம்ம தான் முட்டாளாக போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் விஜய் அவர்கள் படமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஜய் அவர்கள் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் அவர்கள் கழுவி ஊத்த போறீங்க. பராசக்தி படத்துக்கு போகக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல போறீங்க. இதே நீங்கள் ஒரு டிஎம்கே ரசிகராக இருந்தாலோ, இல்லைனா ஒரு சிவகார்த்திகேயன் ஃபேனாக இருந்தாலும் அதே தான். நான் விஜய் ஃபேனை பார்க்கக்கூடாது, ஏன் நாங்கள் வளரக்கூடாதா? நாங்கள் படம் நடிக்கக்கூடாதா? நாங்கள் படம் நடித்தா பார்க்க மாட்டீங்களா? பராசக்தி படம் தமிழுக்கான படம் அப்படிங்கிற பிராண்டிங்கை நீங்களும் பண்ண போகிறீங்க. பட் இதில் முட்டாளாக்கப்பட போகிறது கூட இருக்கிற மக்கள் மட்டும்தான். இது இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எத்தனை படங்கள் வந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய ரைவல்ரி, அந்த பொங்கலோ, ஒரு தீபாவளியோ, அல்லது எதிர்த்து 2 படங்கள் வந்தா அது இல்லாம இது ஓடுமா, அது ஓடுமாங்கிற மக்கள்கிட்ட இருக்கிற பூரிப்பு, அதுதான் அந்த படங்கள ஓட வைக்குது. பட் நம்ம அந்த படங்கள்ல இருக்கக்கூடிய மேக்கிங்கையோ, அந்த படத்தோட கதையையோ, அந்த ஹீரோ எவ்வளோ சிறப்பா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற கேரக்டரையே பத்தி பேசுறோமானா, கண்டிப்பா பேச போறது கிடையாது. இப்ப நடந்த மீட்டிங்ல சொன்ன மாரி, அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. எப்போ ஒரு கதைய வச்சு ஒரு படம் டைரக்டர வச்சு பேசுறாரோ, அப்பதான் அந்த படம் ஓடும். ஒரு கதையோ, ஒரு படத்தையும் நம்ம ஹீரோவ வச்சு பேசும்போது கண்டிப்பா அந்த படம் ஓடப்போறது கிடையாது. ஏன்னா ஹீரோ மேனியா நீங்க போய் பார்க்க போறீங்க. சில பேர் சொல்றாங்க ஃபேன்ஸுக்கான படம்னு. ஃபேன்ஸுக்காக என்னடா படம் எடுப்ப? ஃபேன்ஸுக்காகனா ஃபேன்ஸ போய் பார்த்துக்கறாங்க. ஒரு சாமி கும்பிட்றாங்க, கோயில் கட்டுறாங்கடா. நீ ஃபேன்ஸுக்காக படம் எப்படி எடுப்ப? இங்க இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களுக்குமான ஒரு படமா தானே இருக்கணும். ஏன்னா அவர வச்சு அவருக்கு எந்த கேரக்டர் சூட் ஆகுமோ அப்படி ஒரு படமா தான் இருக்கணும். பட் 2மே சம்மந்தம் இல்லாம நீ ஃபேன்ஸுக்காக படம் எடுக்கிறன்னா எப்படிப்பட்ட படமா இருக்கும்?
இருக்கும். ஃபேன்ஸுக்காக படம்னா ஃபேன்ஸே எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டுப்பாங்க. நீ எதுக்கு 2 மணி நேரத்துக்கு படம் எடுக்கணும்? அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுதுல. எனக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க இது ஃபேன்ஸுக்கான படம். இது இவங்களுக்கான படம். இது அவங்களுக்கான படம். இவங்களுக்கான படம் நீ ஒரு படம் எடுக்கிற, அது பெரும்பாலான மக்களுக்கு பிடிக்கணும் அவ்வளோதான். நான் அது எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்ல மாட்டல. பட் ஒரு குறிப்பிட்ட பேரையாவது சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல. அந்த படம் பண்ணா தானே அது கதையாகும். இப்போ தமிழ் சினிமால விஜய் அவர்களுக்கு அப்புறம் யாருமே இல்ல அப்படிங்கிறத சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன். கண்டிப்பா அடுத்தடுத்த தலைவர்கள இங்க இருக்கக்கூடியவங்க உருவாக்க போறாங்க. தலைவர்கள தாண்டி அந்த ஹை மார்க்கெட் இருக்குல்ல, அத கண்டிப்பா உருவாக்க தான் போறாங்க. அத நம்மளும் பார்க்க தான் போறோம். இதே தான் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும். சிவகார்த்திகேயன் அவர்கள் கண்டிப்பா சிவகார்த்திகேயன் அவர்கள் வளர்றவரே தவிர வளர்ந்தவர் கிடையாது. அத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்களோட மோதுறது கண்டிப்பா அவர் மார்க்கெட்டுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா ஜனநாயகன் அவர்களோட படம் கண்டிப்பா ஒரு ஒரு பெண்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெண்கள் சப்போர்ட்டோ, குழந்தைகள் சப்போர்ட்டோ சிவகார்த்திகேயன் இருக்கான்னு கேட்டா கிடையாது. பட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே சப்போர்ட்ட வச்சு மேபி ஜனநாயகன் படத்த தியேட்டர் கம்மி பண்ணலாம். ஒரு நெகட்டிவ் பிராண்டிங் பண்ணலாம். பராசக்தி நெறைய படங்கள் நெறைய தியேட்டர் ரிலீஸ் ஆகும். கண்டிப்பா ரிலீஸ் ஆக போகுது. தியேட்டர் கம்மி பண்ணலாம். பட் இது எந்த வகையில நல்லாயிருக்கும்னு நான் தெரியல. நியாயமா ஒரு படத்த மோதி படம் நல்லா இருந்துச்சு. எந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஒரு படம் ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெட் ஜெயண்ட்டோ, பராசக்தி டீமோ பண்ணாங்கன்னா, அது கண்டிப்பா ஒரு நாள் பராசக்தி தலையிலயும், சிவகார்த்திகேயன் தலையிலயும் விடிய போகுது. அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் நம்ம இந்த சினிமா ஜெயிக்குமா, அந்த சினிமா ஜெயிக்குமா அப்படிங்கிறத தாண்டிட்டு, எது உருப்படி நம்ம உருப்புறதுக்கு வழிய பார்க்குமோ, அத பார்த்தா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். எது நல்லது, எது கெட்டதுங்கிறத உங்களுக்கு பகுத்தறிய திறன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ இது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.